சம்பவத்தை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். Two incidents I'm going to tell and conclude. நமக்கு பாஸ்டர் கேடி டேனியல் ஒரு பாஸ்டர் இருந்தார். We had a pastor called as Pastor K.T. Daniel. நான் அடிக்கடி இவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். Often I have to listen about him. ஒரு பழைய பாஸ்டர். He is a very old அவர் pastor. கோயம்புத்தூர் சென்டர் பாஸ்டராக இருந்தபோது When he was a Coimbatore Center pastor, அவர் மரண தருவாயில் ஆனார். he was in a deathbed. அவர் மரண தருவாயில் இருக்கும்போது When he was in his deathbed, கட்டிலின் மேல் உட்கார்ந்தார். he was sitting in his bed. சென்டர் ஃபெய்த்தம்ல இருக்க எல்லாரையும் அழைத்தார். He called everyone at the Center Faith Home. எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தலையில் கை வைத்து ஜெபித்தார். He prayed everyone keeping hands on them. இன்னும் அரை மணி நேரத்தில் என்னுடைய ரதம் வந்துவிடும் என்று சொன்னார். Half an hour my chariot will come. ஒரு சின்ன ஒரு ஸ்டடி எல்லாருக்கும் கொடுத்தார். He gave a small study. விசுவாசத்திலே ஜீவிக்க வேண்டும், We have to live in faith, விசுவாசத்திலே மரிக்க வேண்டும், die in faith. மகா பரிசுத்த விசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு போதித்தார். He was preaching about the most holy எல்லாருக்கும் faith. ஜெபித்த பிறகு After praying to everyone, கட்டிலில் படுத்துக் கொண்டார். he went and lied down in the bed. இன்னும் என்னை அழைத்து செல்ல 10 நிமிஷத்துல ரதம் வரும் என்று சொன்னார். In more 10 minutes the chariot will come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில நேரம் கழித்த பிறகு இன்னும் 5 நிமிஷத்துல என்னை அழைத்து செல்ல ரதம் வரும் என்று சொன்னார். After some time, in 5 minutes the chariot will come to take me. சொன்னது போலவே அதே சமயத்துல கண்களை மூடினார். As he told, in 5th minute he closed his eyes. கேரளால இருக்கிற ஒரு விசுவாசி தரிசனம் காண்கிறார். In that time Kerala one believer is looking into a vision. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heaven is opened. பரலோகத்தினுடைய ராஜ பாதையிலே 2 பக்கமும் தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். The royal way, two sides the angels were standing. அப்பொழுது இந்த சகோதரன் போய் தூதர்களிடத்தில் கேட்கிறான். Now this brother is going and asking the நீங்கள் angels, எதற்காக இங்கே நிற்கிறீர்கள்? why are you standing here? இதோ மகாராஜா வருகிறார். A great king has come. அதற்காக நிற்கிறோம். We are waiting for that. அவர் எங்கே போகிறார் என்று கேட்கிறார்கள். They are asking where is he going? இதோ ஒரு பரிசுத்தவான் வரப்போகிறார். He one holy saint is going from the அவரை அழைத்து செல்ல அவர் வருகிறார் என்று சொன்னார்கள். He's coming to take him from there. சொல்லிக் கொண்டிருந்த மாத்திரத்திலே ரதம் வந்தது. The moment he was telling the chariot மகாராஜா came, வந்தார். the great king came. எதிரிலே ஒரு பொன்மயமான ரதம் எதிரிலே வருகிறது. And opposite there is a golden chariot coming. என்ன நடந்தது? You know what happened? அந்த பொன்மயமான அந்த ரதத்திலே In the golden chariot, பாஸ்டர் கேடி டேனியல் உட்கார்ந்திருக்கிறார். Pastor K.T. Daniel is standing. மகாராஜா இயேசு கிறிஸ்து ரதத்திலிருந்து இறங்கி Jesus Christ, the king, great king, went down from the தன்னுடைய chariot. ரதத்தை அவரை ஏற்றிக்கொண்டார். He went and took him in his அப்படியே chariot. மகிமைக்குள் போய் மறைந்தார்கள். They went into the glory. இந்த காட்சி அவர் கண்டுகொண்டே He இருந்தார். was just seeing this vision. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னுடைய பரிசுத்தவான்கள் என்கிற கூட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. Let God bring us in a status that they are my saints. எல்லாம் முடிய போகிறது. Everything is going to get over. எல்லாம் முடிய போகிறது. Everything is going to get over. கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம். We are living in the last days. கடைசி இமை பொழுதுல வந்திருக்கிறோம். We come to the last moment. இனி அசதியாய் ஜீவிக்க காலம் இல்லை. There is no time to live in slackness. இனி உலகத்துக்கு போகிறதுக்கு சமயம் இல்லை. We don't have time to go to the world. மனுஷனுடைய அன்பை சம்பாதிக்க இது நேரம் இல்லை. There is no time to earn the love of man. பாவ சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்கு இப்பொழுது சமயம் இல்லை. We don't have the time to enjoy the pleasures of sin. இது ஆயத்தப்பட வேண்டிய நேரம். Time to get ready. இது கர்த்தரோடு போய் சேர வேண்டிய நேரம். Time to go and join God. கர்த்தர் மகிமையில் வெளிப்பட The போகிறார். Lord is going to be there in His glory. நித்தியத்தில் நீ யாராக இருக்க போகிறாய்? Who are you going to be in eternity? என்னுடைய பரிசுத்தவான்கள் என்கிற அந்த கூட்டத்தில் காணப்பட போகிறாயா? Are you going to be in a group where it is called as my saints? இதோ இந்த பட்டணத்துக்கு கர்த்தர் கடைசியாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். To this city the Lord is giving the last gospel. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. Without holiness no man shall see Him. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. Without holiness no man shall see Him. அவரை தரிசிக்க கூடிய பரிசுத்தத்தை கர்த்தரிடத்தில் கேட்போமாக. Let us ask God to see Him. ஒரே ஒரு வாழ்க்கை. Only one life. ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை. Oh God, only one life. ஒரே ஒரு வாழ்க்கை. Only one life, oh God. அந்த வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபைதாரம் என்று கர்த்தரிடத்தில் கேட்போமாக. Give me grace to lead a holy life in the only single life. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. இந்த நாட்களிலே கேட்ட சத்தியத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. Let us surrender of some of the truth we have heard. இந்த வாழ்க்கை முடிய போகிறது. This life is going to get over. கர்த்தர் நித்தியத்தை ஸ்தாபிக்க போகிறார். The Lord is going to establish His eternity. நித்திய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. Eternity is going to begin. தீர்மானத்தோடு போங்க. இனி உள்ள நாட்களிலே In the coming days, நான் பரிசுத்தத்தை மாத்திர நேசிப்பேன் ஆண்டவரே. I should love the holiness alone. கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. Those who can kneel down, please kneel down. இதுதான் இந்த கூட்டத்தினுடைய கடைசி நாள். This is last day of this meeting. ஒருவேளை இதுதான் இந்த பூமியினுடைய
ஆண்டவருடைய வருகையினுடைய கடைசி நாளாக இருக்கலாம். Perhaps it might be the last days for the coming of the Lord. கடந்த நாட்களில் எப்படியோ போய்விட்டது. The days past went out like that. இனி உள்ள நாட்களிலே கர்த்தரிடத்துல சொல்லுவோமாக, The coming days let us tell unto the ஆண்டவரே God. பரிசுத்தத்தை நேசிப்பேன் ஆண்டவரே. Oh God, I will love the உம்முடைய பரிசுத்தம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. Your holiness is required for me. எத்தனை பேர் கேட்க போறீங்க? How many of you could ask? பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. Without holiness you cannot see நாம் him. அவரை நோக்கி கூப்பிட்டால் When you call upon him, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தை நமக்கு the தருவார். Lord will give his holiness. கடந்த கால தோல்விகள் எல்லாம் அவர் மன்னிப்பார். And God will forgive all. அவர் நமக்கு இரக்கம் செய்வார். He will show mercy. அவர் நம்மை விடுதலையாக்குவார். Deliver us. அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். He will make us holy. அவருடைய சாயலுக்கொப்பாய் நம்மை மாற்றுவார். He will make him like his own image. வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. Those who desire call upon the Lord. ஒரு காரியத்தை மாத்த கர்த்தரிடத்துல கேளுங்க. Ask the Lord only one thing. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தாரு சுவாமி. Oh God, give me your holiness. உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தாரு சுவாமி. Give me your holiness. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தாரு சுவாமி. Oh God, give me your holiness. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரு சுவாமி. Oh God, give me your holiness. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. Your holiness we cannot see him. என்னுடைய சிந்தையில பரிசுத்தம் தாரு ஆண்டவரே. Holiness in my thoughts. என்னுடைய கண்களில பரிசுத்த தாரு ஆண்டவரே. Holiness in my eyes. என்னுடைய ஆத்துமாவில பரிசுத்த தாரு ஆண்டவரே. Holiness in my soul. என்னுடைய கையில பரிசுத்த தாரு ஆண்டவரே. Holiness in my hand. என்னுடைய சரீரத்துல பரிசுத்த தாரு ஆண்டவரே. Holiness in my body. இன்றைக்கு பரிசுத்தத்துக்காக நீ கதறாவிட்டால், If you don't cry out for the holiness, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது when God arises to shake the world, நீயும் குகையிலே போய் ஒளித்துக் கொள்வாய். you will also go and hide yourself in the hole. இதோ தேசங்கள் குகைகளை ஒளித்துக் கொள்ள முடியாத ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். The nations are getting ready to hide themselves in the அந்த caves. கூட்டத்துக்குள்ள நீங்கள் போக போகிறீர்களா? Are you going to go join that group? வேண்டாம். No. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Call unto the Lord. உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். Ask the Lord, give me thy holiness. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். Oh God, give me thy holiness. உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். Give me thy holiness. உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். Give me thy holiness. உம்மை போல என்ன மாற்றம். God, change me like you. பரிசுத்தம் மிகவும் முக்கியம். Holiness is very important. Praise the Lord. சிந்தையில் பரிசுத்தம் உள்ளவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கடவர்கள். Those who are clean in their house, they கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். call unto இது God. ஒரு அசதியாக இருக்க வேண்டாம். Do not be slack. இந்த கூட்டத்தின் முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். We come to the last part of this meeting. பரிசுத்தத்துக்காக கர்த்தரை நோக்கி கதறுவோமாக. Let's cry unto the Lord for the ஆண்டவரே holiness. என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுங்கள். Call unto the Lord, make me holy. இந்த சத்தம் பரலோகத்தை போய் எட்டட்டும். Let his voice reach up to heaven. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கு. Lord, make me holy. உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரு. Give me thy holiness. உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரு. Give me thy holiness. ஒரு பைத்தியக்காரன போல கதறுங்க. Like a man full of cry unto ஒரு God. பைத்தியக்காரன போல கேளுங்க. Like a man call unto God. பைத்தியக்காரன் வெட்கப்பட மாட்டான். A man full of will not be ஒரு ashamed. பைத்தியம் போல கேளுங்க. Like a man call unto ஒரு வெறி God. பிடித்தவனை போல கேளுங்க. Call unto God like a full of ஒரு ferocious. வெறி பிடித்தவனை போல கேளுங்க. Call unto the Lord with a great vigor. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Oh God, give me the holiness. உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. Oh God, give me the holiness. என்னுடைய பரிசுத்தவான் என்கிற கூட்டத்திலே என்னை கொண்டு வாரும் ஆண்டவரே. Take me to a group called my saint. என்னுடைய பரிசுத்தவான் என்கிற கூட்டத்திலே என்னை கொண்டு வாரும் ஆண்டவரே. Oh God, take me group called as my saint. இன்றைக்கு நீ கேட்க மாட்டாயா? Today will you not ask? இன்றைக்கு இதனுடைய விலையை நீ விளங்கிக் கொள்ள மாட்டாயா? You do not know the price of death. பரிசுத்தம் இல்லாவிட்டால் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாது. Without holiness no man shall see the Lord. கேளுங்கள் தரப்படும். You ask the Lord will be given. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். Anyone asking shall be received. கேளுங்கள் தரப்படும். The Lord he will give you. தட்டுங்கள் திறக்கப்படும். Knock it shall be open. இப்பொழுது நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? Whatever you are asking. பரிசுத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Asking the holiness. அவர் மீனை கேட்டா தேள கொடுக்க மாட்டார். He will not give you crab when you ask for fish. நீ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க If you மாட்டார். ask for bread, he will not give you நீ stone. எதை கேட்கிறாயோ அதே அவர் உனக்கு தருவார். Whatever you are asking, he will give the same. நீங்கள் சத்தத்தை உயர்த்துங்கள். Raise up your voice. இந்த சத்தம் பரலோகத்தை போய் Let எட்டட்டும். this voice go to heaven. கர்த்தாவே என்னுடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரு. Oh God, give me thy holiness. அப்படியே அவர் He செய்வார். will do likewise. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. And may God bless us. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எழும்புவோம் மகிமை
தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே 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 எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக ஷபலப கதுலிபி கலபாய் ஷபலப கதுலிபி கலபா கதுலபாரியால வரகதிராய் எழும்புவோமே மகிமையிலே ஜீசஸ் லபா கதுலபா ஷலபா கதுலிபி கலபா Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் எக்கால தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே எக்கால தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் எக்கால தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே எக்கால தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம் எக்கால தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோம்